கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்துலேருந்து நான் வரேங்க. நான் ஆக்சுவலாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் பெயின் மாரி வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஜிக்மர்லேயும் காமிச்சேன், அதுக்கப்புறம் சென்னையிலையும் காமிச்சேன். ஸோ அவங்க ஆஞ்சியோகிராம் பண்ணணுன்னாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் இந்த ஆப்ரேஷனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு மாற்று ஏற்பாடு என்னன்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் தான் வந்து இந்த டாக்டர் ராமசாமி சாரோட அந்த நீலாங்கரை ஆஃபீஸு அந்த ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தேன். ஸோ அதில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் அதை பார்த்த கூட எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. சரி, சாரை போய் நேராக போய் பார்த்தேன். அவங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு சப்போர்ட்டபுளாக எனக்கு பேசினாங்க. உங்களுக்கு இஇசிபின்னு சொல்லிட்டு ஒரு அந்த தெரப்பி ப்ரெஷர் கொடுத்து ஹார்ட்டுக்கு ப்ளட்டு போகிற மாதிரி நேச்சுரல் பைபாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் பைபாஸ் மூலிமா அந்த பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன். 35 நாள் அந்த முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவங்க நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் நல்ல ஒரு சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்ல சர்வீஸ் பண்ணாங்க. உண்மையிலே நல்ல ரெஸ்பெக்ட்டு, நல்லா எதாக இருந்தாலும் கேட்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அவங்களோட சர்வீஸ் நல்லா இருந்தது. அமௌண்ட்டும் இப்போ அதர் ஹாஸ்பிட்டலை விட இங்கே கம்மி தான். பல லட்ச ரூபா கிட்ட கேட்டாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷனுக்கு. என்னால் முடியல. அப்புறம் இங்கே வந்து கொண்டு வந்து ஒரு ரீசனபுளான ரேட் இருந்தது. அதை பே பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். மருந்து மாத்திரைகள்லாம் ரெகுலராக சாப்பிட்றேன். ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். இது கொலஸ்ட்ரால் சம்மந்தமாக எதுவும் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சொன்னாங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணணுன்னாங்க. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். ஒரு 75% 80% கிட்ட கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 1 மந்தில் இன்னும் 100%க்கு க்யூர் பண்ணிவிடுவேன். நல்லா இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன். நான் நல்லா இருக்குது. ஒரு இருதய நோயாளிக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி, ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் ஹீல் யுவர் ஹார்ட் வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.